ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் கேஸ் ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. டெய்லி நியூஸ் பார்த்து எனக்கு பெருசாக ஒன்றும் புரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் ஸ்டேட் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ண இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சில ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஓகே, December 18th ஜனநாயகன் டீம் வந்து படத்தை சிபிஎஃப்சி அந்த சென்சார் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. December 19th இப்போ அவங்க படத்தை பார்த்துட்டு 27 கட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி இவங்க கட் பண்ணிட்டு December 22nd சப்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ Jan 5th வரைக்கும் சிபிஎஃப்சிட்ட இருந்து சவுண்டை காணும். திடீர்னு Jan 5th வந்து படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும். அந்த ரிவைசிங் கமிட்டி என்ன மேட்ரு அப்படின்னா, அது ஃபார்ம் பண்ணவே 20 நாள் ஆகுமா. அது ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல். ஸோ ஆல்ரெடி இவங்க டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாரும் புக் பண்ணிட்டாங்கல்ல டிக்கெட்டு. அதனால ஜனநாயகன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹை கோர்ட்டுக்கு மேட்ரை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ரிவிஷன் கமிட்டிலாம் இதுக்கு தேவையில்லை, யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. ஹை கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸ் வந்து நம்ம Jan 9th ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி Jan 9th மார்னிங் சிங்கிள் ஜட்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த கோர்ட் இதில். அது வந்து என்னென்னா, ஒரு ஜட்ஜ் வந்து இந்த கேஸை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஜட்ஜு. அவங்க வந்து இப்போ Jan 9th வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து சிபிஎஃப்சி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம சிபிஎஃப்சி என்ன பண்ணுது, அது எப்படி நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிங்கிள் ஜட்ஜ் தானே, இப்போ வந்து ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இதர் 2 ஜட்ஜ் இருப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் 3 ஜட்ஜும் இருப்பாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்பீல் பண்ணுறாங்க. இந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொன்னதுக்கு அகேன்ஸ்டா அந்த 2 ஜட்ஜ் உள்ள டீம் வந்து பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, படத்தை வந்து எதுக்கு இவ்வளோ அர்ஜென்சி இவங்க புஷ் பண்ணுறாங்க, உங்களை யார் வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வாங்காமல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போட்டதை இவங்க அப்பீல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி, ஹைகோர்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணி சொதப்பிருச்சு, நம்ம வந்து இவங்களோட பெரிய ஆள், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை வந்து எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஜட்ஜ் வந்து ரொம்ப அர்ஜென்சியோட இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் சிபிஎஃப்சி கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த 2 ஜட்ஜ் உள்ள இது சொன்னது தான் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்ட் மாதிரி தெரியுது, இது வந்து ரொம்ப அர்ஜென்சியோட பர்சியூ பண்ணக்கூடாது. அண்ட் Jan 20th தான் எனிவேஸ் ஹைகோர்ட்டில் ஹியரிங் இருக்கே, இதில் வந்து நடுவில் நாங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கை விரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம கேவின் ப்ரொடக்ஷன்ஸோட லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, படம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுட் மாதிரி தான், வித் டைம் நீங்கள் அதை ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கெட்டு போயிடும், அதோட வேல்யூ குறைஞ்சிரும், ஆல்ரெடி எங்களுக்கு 500 crores லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு சின்ன சப்போர்ட்டிங் இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இது வந்து வேலிடான கன்சர்ன் தான், பட் வந்து இப்போவே நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, பட் ஹைகோர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 20th இந்த படத்துக்கு இந்த கேஸ்க்கு ஒரு டெசிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேஜர் கொஸ்டின், 20ஆம் தேதியாவது இந்த படத்துக்கு ஒரு வழி பறக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ 20ஆம் தேதி என்ன ஆகும் அப்படின்னா, ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வரப்போகுது. வந்தோடனே இந்த கேஸோட வெளிப்பாடு வந்து இந்த 2ல் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று என்னென்னா, இந்த படத்துக்கு ரிவிஷன் கமிட்டி போய் தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஆர் அது தேவையில்லை அப்படியே சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லும். இப்போ ரிவிஷன் கமிட்டி போய் தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே டிலே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமிட்டி முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம் பண்ண 20 days அதுக்கு அடுத்ததை பார்த்து ஸோ ரொம்ப டிலே ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா மேபி இன் ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸ் வந்து நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்துடும், படமும் ரிலீஸ் ஆகும். இந்த ஹரிபரியில் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஃபஸ்ட்டு கேசரி அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேசரியில் வந்து என்ன ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த சிபிஎஃப்சி பார்த்தாங்க, அண்ட் இன்னொன்று இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வினோத் வந்து இந்த கேசரியில இருந்து ஒரு கொஞ்சம் தான் எடுத்துட்டேன்னா, அந்த அனில் ராவிபுடி ஆக்சுவல் பகவந்த் கேசரி டேரக்டரும் சொல்லியிருக்காரு, ஒரு 20 minutes தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க, மீதி ஃபுல்லாக இவங்களோட ஓன் இதில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மேபி இந்த படம் வந்து ப்ராப்பர் ரீமேக் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி ஒரு சில பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இவங்களோட ஓன் ஸ்டோரி தான், நிறைய பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும்.